இத்தனை நாளாக பிள்ளைவ வீட்டில் கிடந்துச்சுங்க, நல்லா கலக்கலான்னு இருந்துச்சு. இப்போ பிள்ளைவ ஸ்கூலுக்கு போயிடுச்சுவ, வீடே பிரிச்சோடி கிடக்குமா. அது இருந்தாலும் தொல்லையாக இருக்குது, ஸ்கூலுக்கு போனால் தேடுது. ஐயோ கடவுளே. சரி பிள்ளைவ படிக்கட்டும், படிப்பு தானே முக்கியம். ஆனால் திரும்ப கொரோனா வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, அதை நினச்சாதான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப பயமாக இருக்குது. சரி போய் வேலையை பார்ப்போம். அடே அப்பா, நாள் ஸ்கூல்னோன்னா 3 பேர் வேமா வந்துட்டீங்களோ, வாங்க வாங்க. இல்லை சுபி, என்னல யாரையும் காணோம். சுட்டு போட்டாலும் அந்த பையன்வ வேமா வரமாட்டான்வ, ஆனால் இன்னைக்கு என்னமோ அதிசயமாக வேமா வந்துட்டான்வ. பிள்ளைகளுக்கு படிக்கணும்னு ஆர்வம் வந்துட்டு போல இருக்கு. ஆனால் நீங்கள் ஏமா இன்னைக்கு லேட்டு? பூமாரி இங்கே வா, ஏன் லேட்டு நீ சொல்லு. மிஸ் இன்னைக்கு காலையில் தான் மிஸ் நோட்டு பென்சிலு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அது கடையில் கூட்டமாக இருந்துச்சு மிஸ், அதான் மிஸ் லேட் ஆயிடுச்சு. சாரி மிஸ். ஏன் 1.5 மாதம் என்ன தூங்குனியோ? இவ்வளோ நாள் இருந்துச்சுல, லீவில் ஒரு நாள் போய் வாங்கி வைக்க தெரியாது? சின்ன பிள்ளைகளம்மா நீங்களா? என்னைக்கு ஸ்கூல் திறக்குதோ அன்னைக்கு தான் போய் வாங்கணும். என்ன கடையில் அந்த கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து நசுங்கிட்டு ஏமா பிடி போ, போய் உட்கார். அடுத்து அஞ்சலி மேடம் வாங்க, ஏன் லேட்டு? மிஸ் கொரோனான்னு திரும்ப நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க, அதான் லீவ் எது விடுவாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன் மிஸ். நினப்பு தான் பொழப்ப கிடக்குமா, போமா போய் உட்கார். கனகி உனக்கு என்ன? மிஸ் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு மிஸ், அதான் மிஸ் லேட்டு. வாயை திறந்த ஒரே கதை போ. மீனா உனக்கு என்ன? படிப்பில் மட்டும் ஃபர்ஸ்டா இருந்தா பத்தாது, என்ன ஏன் லேட்டு? இவளை ஒன்று கேட்டுற முடியாது, உடனே அழுக ஆரம்பிச்சிருவான். போமா போய் உட்காருப்போ. சரி கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கலாமா? முதல் கிளாஸ் எல்லாரும் நல்லா கவனமாக கவனிக்கணும், சரியா? ஏமா இன்னமா நீ அழுகை நிப்பாட்டல? கேட்டால் பதில் சொல்ல முடியலையோ? அம்மா தாயே வாயை மூடுமா. இவளுக்கு எங்கே இருந்தாலும் அழுவ வருது. சுபி அஜய் ஜஹன் என்ன சிரிப்பாங்க? சாரி மிஸ். உட்காருக்கல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.